நாம சின்ன வயசுல இருந்து நிறைய விளையாட்டை விளையாடி இருப்போம். ஆனா பெரியவங்க விளையாடுற விளையாட்டு நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த விளையாட்டுல நான் யாரு, ராணியா இல்ல சிப்பாயா, இதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பாதி சத்தியம். அதோட என் மனைவி ஜான்வியை கொன்னுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு மனுஷன் கிளம்பி வரான், வந்து கேமரா முன்னாடி தன்னோட மனைவியை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆமா சார், எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நடக்குது. நாங்க கான்பூர்ல வந்து ஒரு சின்ன கேபிள் சர்வீஸ் நடத்துறோம், மாடர்ன் டெலிஷாப்பிங் சேனல். நேத்து ஒரு புது பிரசன்டருக்காக ஆடிஷன் வச்சிருந்தோம். மற்ற டீடைல்ஸ்லாம் ஆலுஃப் சொல்லுவான், ஏன்னா இது டெய்லி நடக்கிற விஷயம் இல்லை. இவன் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றான். ஏன்பா நீ சொல்லு. அட என்ன எதுக்கு பாக்குற? நேத்து என்ன பாத்தியோ அது சார் கிட்ட சொல்லு. சார் சார் இதான் சார் நடந்துச்சு. இன்னைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் டீல் ஆஃப் த டே. உங்களுக்காக 5 சாரி வெறும் 999க்கு. ஓகே கட், வெரி குட் ஷாட், நல்லா பண்ண ஷாலினி. தேங்க் யூ. இன்னும் ஆடிஷனுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. நான் போய் கூப்பிட்டு வரேன். என்னடா இது? நெக்ஸ்ட். யா வாங்க. ஹலோ. ஹாய். ஹாய். இருங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்க ஏஜ் என்ன? அப்படின்னா நாங்க 25ல இருந்து 30 வயசுக்குள்ள ஆடிஷன் நடத்துறோம். அட டோன்ட் வரி, நான் சார் பாத்துக்கிறேன். நீங்க ஃபிட் ஆகல. அட போய் கேமரா ஆன் பண்ணுங்க. என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்க பாஸ் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. நான் சஞ்சய் திரிபாட்டி. நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆஃபர். 5 பனாரஸ் சில்க் சாரி கொண்டு வந்திருக்கேன். அதோட இந்த சாரி உங்களுக்கு கிடைக்கிறது ஜஸ்ட் 999 ரூபாய் மட்டும்தான். ஓகே கட். என்ன சார் இது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு இருக்கு, என்னோட மனைவி ஜான்வியை கொன்னுட்டேன். அவன் எங்க கிளம்பி போறான்னு நான் பாக்குறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான். அத இந்த சார் கிட்ட நான் சொன்னேன். சார் தான் ரிப்போர்ட் பண்ண சொன்னாரு. உங்ககிட்ட சஞ்சய் திரிபாட்டியோட நம்பர் இருக்கணுமே, அவனுக்கு நீங்க ஃபோன் பண்ணி இருந்திருப்பீங்கல்ல? இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யலாம்னு இருந்துட்டோம். சரி, சஞ்சய் திரிபாட்டியோட நம்பரை அங்கே வெளியில் கொடுத்துட்டு போயிடுங்க. ஆடியோ ரெக்கார்டிங் ஃபுல்லாக இங்கே சப்மிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே? ஓகே சார். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். இந்த கேஸ் ஜெனுவனாக நடக்குமா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சர்மா. ஒருவேளை இது இவனோட பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக கூட இருக்கும். பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்வானுங்க. வணக்கம், நான் திவ்யங்கா திரிபாதி தஹியா உங்களை வரவேற்கிறேன் இந்த கிரைம் பெட்ரோலின் முக்கியமான பகுதிக்கு. நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண்களோட கதைகளை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஜான்வியும் அந்த மாதிரி பொண்ணுதான். தன்னோட குடும்பத்தை நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கனவை நினைவாக்குறதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. உனக்கு இப்ப நான் இப்ப காட்டுறேன். ஓ தப்பிச்சிட்டேன். வந்துட்டேன். வாங்கம்மா. ஹாய். என்ன ஏதாவது நடந்துதா? நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. Thank God. அந்த கான்பூர் காரங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டை பத்தி எந்த அக்கறையும் இல்லனா நம்ம வேற எங்கயாவது போய் ட்ரை பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு தெரியுமா? சரி, எனக்கு ஒன்னு சொல்லு. நீ நல்லா புரிய வைப்பல, டெமோ கரெக்ட்டா கொடு. கண்டிப்பா. நீ ஒரு வேலை பண்ணு, வா பிராக்டிஸ் பண்ணு. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. கிளையண்ட ஈஸியா அதை வாங்க வச்சிடலாம். இப்போ நான் பிராக்டிஸ் பண்ணவா இல்ல சமைக்கவா? சொல்றத கேள் ஜான்வி. சும்மா போர் அடிக்காத. உனக்கு இவ்ளோ நம்பிக்கை இல்லனா நீயே போய் வித்துட்டு வா. ஜான்வி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இது லேடிஸ் யூஸ் பண்றது. நான் எப்படி? நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் யாருக்குமே புரியாது. சரி, என் வேலை யார் பாப்பாங்க? நீயா? புரிஞ்சுக்க ஜான்வி. சஞ்சய். சாந்தி கொஞ்சம் அமைதியா இரு. சஞ்சய் நீயும் கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஏ வாய் மூடு. நிறைய தடவை சொல்லிருக்க மம்மி டாடின்னு கூப்பிடுன்னு. குறும்புக்காரா. Come on, break. சீக்கிரம் வா. அப்பா பார்த்து மெதுவா வா. ஏன் இன்னைக்கு லேட் பண்ண? நான் இங்க லேட் ஆனே. அதான் கரெக்ட்டா வந்துட்டல. குட் லக். Thank you. ஈவினிங் பார்க் பக்கத்துல மீட் பண்ணலாம். இவனை விட்டுட்டு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. பை மா. பை. சார், சஞ்சய் திரிபாதியோட நம்பர் இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அந்த அட்ரஸ் கல்யாண் நகரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். நானும் ஆடிஷனோட ஃபுட்டேஜ் தான் பார்த்தேன். ஆனால் அதில் பெருசாக எதுவும் கிடைக்கல. சரி, உனக்கு ஏதாவது கிடைச்சதா? கல்யாணநகர் ஸ்டேஷனில் விசாரித்தேன் சார். அவங்க தான் இவனை சஞ்சய்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்திருக்கான் சார். அப்புறம் கல்யாணநகர் ஸ்டேஷனோட கேஸ் இன்சார்ஜ் ராகேஷ் சார் வந்திருக்காரு. அதுவும் ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னாரு. கூப்பிடு. சொல்லுங்க. ஒரு மாசம் முன்னாடி நடந்த விஷயம். இந்த ஆளு சஞ்சய் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான்.
சார் சார் என் ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டாங்க சார். ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க சார். அமைதியா இருங்க. முதல்ல ப்ளீஸ் நீங்க உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லுங்க, யார் கடத்திட்டு போனாங்க? சார் வண்டி வேகமா போச்சு. என்னால யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. நான் அவங்க பின்னாடி போக முயற்சி பண்ணேன். எந்த காரு? அது ஒரு ப்ளூ கலர் வேன் சார். உங்க மனைவி பேர் என்ன? ஜான்வி திரிபாட்டி. சார் நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருந்தேன், வெஜிடபிள் கட்டர். ஜான்வி ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்காக தான் ராஜேஷ் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் போயிருந்தா. அங்கிருந்து தான் கிட்னாப்பிங் ஆனாலா? இல்ல சார், அந்த ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்கதான் அவளை பிக்கப் பண்ண போயிருந்தேன். எங்க என்கொயரி ஆரம்பிக்கிறோம். ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்றோம். நீயே பாரு, நான் பெரியவனானதும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன். நீயும் பார்க்க தான் போற. ஐ சி. டிவில என்ன பண்ண போற? ரிப்போர்ட்டரா இல்ல ஆக்டரா? ரிப்போர்ட்டரா ஆக்டரான்னு தெரியாது, ஆனா ரொம்ப ஃபேமஸா இருப்பேன். நான் வந்து டீச்சரா தான் ஆக போறேன். அப்பா வேற சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. ஐ சி. அப்போ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஐ சி. அட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன பண்றீங்க? ஓகே, காலேஜ் முடிய போகுது இல்லையா? இப்பவே சொல்றேன், உன் மம்மி கிட்ட பேசு நம்ம கல்யாணத்தை பத்தி. அதோட எனக்கும் வேலை இருக்கு. உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னோட மூளை இருக்கே, அது ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது. எல்லாத்துலயுமே ஃபாஸ்டா இருக்கே. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம கல்யாணத்தை பத்தி நம்ம வீட்ல கண்டிப்பா நான் பேசதான் போறேன். ஆனா நான் தான் இன்னும் எஸ்னே சொல்லலையே. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அவருக்கு இருக்கிற ஆசை நான் இன்ஜினியர் அப்படிலாம் டாக்டர் கட்டணுமா? அட அது உங்க அப்பா தானே ஆசைப்படுறாரு. அட அது உங்க அப்பா மட்டும் தானே விருப்பப்படுறாரு. நீ என்ன விரும்புற? சொல்ல. ஜான்வி, நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண சொல்லு, நீ எதுக்கு ஃபோன் எடுக்கல? ஜான்வி, ஐ அம் ரியலி சாரி. அம்மா நம்ம கல்யாணத்துக்கு மறுத்துட்டாங்க. என்ன? எனக்குன்னு வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா. அதோட கூட ஜாப் ஆஃபரும் வந்திருக்கு. நீயே சொல்லு, நான் என்னதான் செய்யட்டும்? இதோ பாரு, உங்க அம்மா தான் உன்னை வளர்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீ உன் அம்மா பேச்சு கேளு. மிஸ்டர் ராஜேஷ். எஸ். இவங்க இங்க வந்தாங்களா? ஆமாம் சார், இங்கே வந்திருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து விரட்டி அடிச்சிட்டோம் சார். வாங்க சார், இந்த ப்ராடக்ட்டை என் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காரு. இது மார்க்கெட்டில் ரொம்ப புதுசு. வெஜிடபிள் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். உள்ளே போட்டாச்சு. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஜஸ்ட் இழுத்தாலே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன் மேடம் இதெல்லாம் கொண்டு வந்து என் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் ஏற்கனவே நிறைய இருக்குது. இதனால் என்ன பலன் நீங்களே சொல்லுங்கள். இதுவும் ஒரு திருட்டு தான். உங்களோட இந்த ப்ராடக்ட்டை நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாலும் காப்பிரைட்ஸ்க்காக நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும். ஒரு தடவை பாருங்களேன் சார், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேடம் ப்ளீஸ், உங்களை மாதிரி தினமும் நான் நிறைய பேர் பார்க்குறேன். உங்கள் ஹஸ்பண்டை தயவு செஞ்சு ஏதாவது ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள். சார், எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்ப பார்க்குறோம். நீங்கள் ஒரே ஒரு தடவை இதை பாருங்க. மேடம் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறேன்ல. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏன்பா, சஞ்சய் திரிபாதி இங்க தான் இருக்காரா?
நீ யாருப்பா? நான் அவருடைய பையன் பிரிக் திரிபாட்டி. பிரிக்? இது என்ன பேரு? அப்படி பார்த்தா என்னோட பேரு பிரிட்ஜ். ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே நான் என்னையே பிரிகேஜ்னு சொல்லிப்பேன். அப்பா எங்க இருக்காரு? அவர் நேத்து நைட்ல இருந்தே வீட்டுக்கு வரல. போனும் போக மாட்டேங்குது. சந்தோஷ் சார், நீங்க தனியா இருக்கியா இல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? நாங்க இங்க புதுசா வந்திருக்கோம். மும்பைல இருந்து வந்தோம். எங்களுக்கு யாருமே கிடையாது. சார், உள்ள யாரும் இல்ல. அட, என்னது இது? நீங்க யாரு? என் பேரு ராம்குமார். நான் தான் இங்க ஹவுஸ் ஓனர். இந்த வீட்ல வாடகைக்கு இருக்காங்க. இந்த பையன் இங்க தனியா இருக்கான். இவன் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்காத வரைக்கும், இல்ல இவனோட ரிலேட்டிவ்ஸை கூப்பிடாத வரைக்கும் இவன் இங்க தான் இருப்பான். என் அம்மா அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? இத பாருப்பா, கவலைப்படாத. அவங்கள நாங்க கண்டுபிடிச்சிடுவோம், சரியா? பையன் தனியா இருக்கான், பாத்துக்கோங்க. பீச் ரோட். யாதவ் சஞ்சய் முதல்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கான். அப்புறம் அவனே காணாம போயிட்டான். இந்த கேஸ்ல அம்மா அப்பா கிடைக்கலன்னா, அதாவது சஞ்சய் அண்ட் ஜான்வி பையனோட கஸ்டடி கேள்விக்குறியா ஆயிடும். அதுக்கு மேல அவனோட சார் இந்த கேஸை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். சாரி, நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏய், என்னாச்சு? இல்ல ஒண்ணுமே நடக்கல. எங்களுக்கு இந்த கான்பூர் நகரமே ஒத்து வரல. நாங்க இந்த ஊரை விட்ட போறோம். ப்ளீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க சஞ்சய் சார், என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லாத வரைக்கும் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். எப்படி அடிபட்டது எங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட தேவையில்ல. சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் ஒய்ஃப் திரும்ப வந்துட்டா. ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க, உட்காந்து நிதானமா யோசிங்க. நாளைக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. 2 நாளைக்கு அவனோட தகவலே வரல. 3வது நாள் நானே அங்க போனேன். அப்பதான் அவன் தன்னுடைய ஃபேமிலியோட மும்பைக்கு போனதா கேள்விப்பட்டேன். அக்கம் பக்கத்துல என்கொயரியும் பண்ண. அவங்களுக்கும் சஞ்சய் ஜான்வியை பத்தி எதுவுமே தெரியல. நான் இன்னொரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டேன். சோ ஆஸ் பர் ப்ரொசீஜர் நானே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அவன் மும்பைக்கு போயிருந்திருக்க மாட்டான். அப்படியே போயிருந்தாலும் அவன் திரும்ப வந்திருக்கணும். அப்படின்னா அவன் ஒய்ஃபை அவன் தான் கொலை பண்ணிருக்கணும். ஏதோ டிராமா பண்ணிட்டு ஓடுறான் போல இருக்கு. எதுவும் சொல்ல முடியாது ஷர்மா. ஏன்னா இது வரைக்கும் பொண்ணோட பாடி நமக்கு கிடைக்கவே இல்லை. அதோட எதுக்காக இப்போ ஒருத்தர் பப்ளிக் கன்ஃபெஷன் பண்ணணும்? ஒரு வேலை பண்ணு, சஞ்சய் ஜான்வி இவங்க 2 பேர் ஃபோட்டோவை கான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துரு. 2 பேர் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணு. கான்பூரோட நம்பர் ஒருவேளை மும்பையில் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சஞ்சய் கான்பூருக்கு வந்திருந்தா ஒன்று தன்னோட மகனை தான் கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கணும், இல்லை அவங்களோட ரிலேட்டிவ் யார் வீட்லையாச்சும் விட்டு வந்திருக்கணும். என்ன இப்படி ஆயிடுச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. மும்பைலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அதுவும் திம்பூர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஜான்வி திரிபாதியோட ஃபோட்டோ மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் அந்த ரிப்போர்ட் மிஸ்ஸஸ் ஜான்வி சதுர்வேதி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மிஸ்ஸஸ் ஜான்வி சதுர்வேதியா? ஆமாம் சார். யாரோ டாக்டர் அனுஜா, ஜான்வியோட ஹஸ்பண்டா. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்வியோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. அப்புறம் சார், ஜான்வியோட ஃபோன் 2 நாள் முன்னாடி மும்பையில் ஆன் ஆயிருக்கு. வேற நம்பர், ஆனால் ஃபோனோட ஐஎம் நம்பர் அதே தான் சார். 4 வருஷம் முன்னாடியா? ஆனால் சஞ்சய் ஜான்வியோட பையன் பிரீத், அவனுக்கு 10 வயசுல ஆகுது. ஷர்மா, ஃபோட்டோவில் இருக்கிறது அந்த பொண்ணு தானே? ஆமாம் சார். ஆச்சரியமா இருக்கு. நம்ம சஞ்சய் திரிபாட்டி இங்கே தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் தன்னோட மனைவியை 1 மாதத்துக்கு முன்னாடியே காணான்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். அதே மனைவியை கொன்னுட்டேன்னு அவன் ஒரு ஆடிஷன்லேயே சொல்லியிருக்கான். இப்போ ஒரு புது கதை. இதே ஜான்வியை தான் மும்பையில் ஒரு புருஷங்காரன் காணாமல் போயிட்டான்னு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கான். அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஷர்மா, இந்த சஞ்சய் யார் என்ன பண்ணுறாங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஜான்வி யாரு, அவ எங்க இருக்கா? மிஸ்டர் அனுஜ். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ராஜன் திரிவேதி, கான்பூர். ப்ளீஸ் கம். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? வாங்க. யூ செட் யூ ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் மை வைஃப். உங்களோட வைஃபா இல்லை உங்களோட எக்ஸ் வைஃபா? என்ன சொன்னீங்க? எங்க 2 பேருக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகல.
அப்படின்னா மிஸ்டர் அனுஜ், நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச ஜான்வி கான்பூரை விட்டுட்டு மறுபடியும் மும்பைக்கு வந்திருக்கா. கான்பூரா? அவ கான்பூர்ல இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நாங்கள் உங்களுக்கு விவரமா சொல்றோம், ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். எப்போ ஜான்வி காணாம போனாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம். 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கானா இன்னையோட 16 வருஷம் ஆகுது. அவ இங்கிருந்து போகும்போது என் பையனுக்கு 11 வயசு, இப்போ 15 வயசு ஆகுது. உங்க கல்யாணம் எப்படி நடந்தது? அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். ஆனா ஒன்னா இருந்த வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். என்னதான் நடந்தது? இங்க பாருங்க, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியாச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபைல்லே இருக்கும். எனிவே, நான் கிளம்பணும், வேலைக்கு லேட் ஆகுது. ஜான்வியை பத்தி ஏதோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். இம்பார்ட்டண்டான விஷயம் தான் மிஸ்டர் அனுஜ். ஏன்னா ஒருவேளை ஜான்வி மர்டர் செய்யப்பட்டிருக்கலாம். அதோட இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பையனும் இருக்கான். ஸோ அப்படின்னா நீங்க தப்பான இன்ஃபர்மேஷனை சொல்றீங்க. அது வேற ஏதோ லேடியா இருக்கும். இந்த 4 வருஷத்துல ஜான்வியோட உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையான்னு? இல்ல சார். நீங்க கான்பூர் போயிருக்கீங்களா? அங்க யாரையும் தெரியுமா? யாரையும் தெரியாதா? உங்களுக்கு இவரை தெரியுமா? தெரியாது சார். நீங்க பாருங்க, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? உங்க பையன் விஹான், அவன் பேர் விஹான் தானே? அவன் எங்கே இருக்கான்? அவன்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும். ஏன்னா ஜான்வி ஒருவேளை அவனை காண்டாக்ட் பண்ணியிருக்க முயற்சி செஞ்சுருக்கலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே போயிருக்கான், கொஞ்ச நாள் சுற்றி பார்க்க. அவங்க நம்பர் கொடுங்க. அப்படியே ஃபோட்டோ இருந்தாலும் கொடுங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள், உங்களோட மனைவி ஜான்வி, உங்கள் பையன் விஹானும் இருக்கணும். 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ கிடைச்சாச்சு. ஃபைல் கிடைச்சிருச்சு, இந்தாங்க. உட்காருங்க. சுஷ்மா, இதில் ஒன்றுமே இல்லையே. பையனோட இஷ்யூனால டிப்ரெஸ்டாக இருந்த மாதிரி இருக்கு. வேலை விஷயமா 2 நாள் முன்னாடி வெளியே போனவ திரும்ப வரல. ஆமாம் சார். ஜான்வியோட ரிலேஷன்ஸ் யாராவது இங்கே இருக்காங்களா? சார், ஜான்விக்கு அப்பா இருந்தாரு, ஆனால் அவளோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. சரி, அவங்களோட ஃபோன் ஆன் ஆச்சு, அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணீங்க? சார், அது தாதர்ல ஆன் ஆயிருக்கு. ஆனால் நம்ம டீம் அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஜான்வி உயிரோட இருந்து அவள் திரும்ப மும்பைக்கு வந்திருக்கலாம்ல. அங்கே அவளோட கிட்னாப், அவங்க அப்பாவோட மர்டர் கன்ஃபர்ஷன், அவங்களோட பாடி இன்னும் கிடைக்காம இருக்கிறது, 2 பசங்க, 2 கல்யாணம். ஜான்வியோட கதையே புதுடாக இருக்கு சார். அப்போ நம்ம ஒரு வேலை பண்ணலாம். ஜான்வியோட புருஷன் அனுஜ், அப்புறம் அவங்க பையன் விஹான், அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும். ஜான்வி ரீசெண்டாக அவங்கள கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணும். சார், ஒருவேளை இப்படியும் இருக்கலாம்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட போறதுக்கு விருப்பப்படுறாங்கன்னு செகண்ட் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. ஏன் சந்தேகம் அதான் சார். ஒருவேளை அவர் கூட கொண்டு இருக்கலாம்ல. அவ தன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அனுஜ் கிட்டேயும் போயிருக்கலாம், அவரே கொண்டு இருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கதை வேற மாதிரி கூட போகலாம். எனிவே, நாளைக்கு நம்ம முதல்ல விஹானை கான்டாக்ட் பண்ணலாம். டாக்டர் அனுஜை பொறுத்த வரைக்கும் விஹானுக்கு எதுவும் தெரியாது. விஹான் தன்னோட அம்மாவை பற்றி என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, சஞ்சய் அப்புறம் பிரீத் 2 பேரையும் தேடிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கீழே பாருங்க. இப்போ சரியா இருக்கா? இது கரெக்ட். ஓகே, ரெடி. ஷாலினி, டேக் போலாம். ஷாம், ரோல் பண்ணு. லெஃப்ட்ல இருந்து வாங்க. ஆக்ஷன். இப்படி ஒரு அற்புதமான ஆஃபர் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. கட். வெரி குட் ஷாலினி. ஹலோ, என்ன நடக்குது? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஷாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, கேரி ஆன். நீங்க வாங்க, சொல்லுங்க. ஹலோ சார். சார், இந்த ஸ்டுடியோல தான் ஆடிஷன் நடக்கும்போது ஒருத்தர் தன்னோட மனைவியை கொண்டதா கன்ஃபஸ் பண்ணாரா? இது விஷயமா நான் எதுவும் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா போலீஸ் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதணும். எங்களோட சேனல் இருக்கே, மாடர்ன் டெலிஷாப்பிங் சேனல். இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் கிடைக்கும். சார், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்? கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் ஒரு நிமிஷம். எல்லாரும் இங்கே வாங்க. நீங்கள் வாங்க. இவங்கள பாருங்க, இவங்க தான் எங்களோட ப்ரெசென்டர் ஷாலினி. இல்லையா ஷாலினி? சார், நான் பூனால இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. என் அம்மா கிடைச்சிட்டாங்களா? இல்லை, உங்கள் அம்மா இன்னும் திரும்ப கிடைக்கல. விஹான், எனக்கு ஒரு விஷயம் சொல்லி, இந்த 4 வருஷத்தில் உங்கள் அம்மா உன்னை திரும்ப கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா? இப்போ ரீசெண்டாக ஏதாவது? நோ சார். சரி, வித்தியாசமாக உனக்கு ஏதாவது நடந்த மாதிரி ஞாபகம் இருக்குதா? அதன் காரணமாக உங்கள் அம்மா வீட்டை விட்டு கூட வெளியே போயிருக்கலாம். அதெல்லாம் விடுங்க சார், இதை பற்றி எதுவும் பேச பிடிக்கல சார். குரல் கேட்கல, ஏதோ நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. விஹான், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. நான் நெட்வொர்க்கில் வா, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. விஹான். ஹலோ. என்ன ஜான்வி இப்படி பண்ணிட்ட? விஹானை எதுக்கு ஸ்கூல்ல இருந்து நிறுத்தின?
அவன் நம்மளோட பையன். அவன் படிப்பு பாதிக்கும்ல, அவன் கெரியர் என்ன ஆகுறது? அவன் பண்ணதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவன் சின்ன பையன், இன்னும் 12 வயசு கூட ஆகல. இப்பவே அவனை தடுக்கணும், இல்லனா கெட்டு போயிடுவான். நான் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிட்டேன், இன்டர்நெட், டிவி எல்லாம். நீங்களே சொல்லுங்க, இந்த வயசுல அவன் பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? சரி இருக்கட்டும், நாம அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்ன கேட்காமயே ஏன் அவனை ஸ்கூலை விட்டு நிறுத்தினு தான் எனக்கு புரியல. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. இங்க பாருங்க அனுஜ், இது வரைக்கும் நான் உங்க பேச்ச தட்டினதே கிடையாது. ஆனா இப்ப விஷயமே வேற மாதிரி இருக்கு. விஹான் என்ன பண்றானே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு வெறும் 11 வயசு தான் ஆகுது. ஒரு ஆண் பெண்ணுக்கான உறவு பத்தி அவனுக்கு தெரியுமா என்ன? தெரியாதுல. அப்படி இருந்தோம் அவன் கூட ஹோம்வொர்க் பண்ணதான் அந்த பொண்ணு வந்திருந்தா. ஆனா இங்க இருந்து அவ அழுதுகிட்டே ஓடினா. அவ ஷர்ட் கிழிஞ்சிருந்தது. என்ன அர்த்தம்னு தெரியுதுல்ல. என்னத்தை ஹேண்டில் பண்ண போறீங்க? இங்க பாரு ஜான்வி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்? உள்ள ரூம்ல இருக்கான். சரி, யார் இந்த ஜான்வி? ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, இல்ல ஏமாத்துக்காரியா? என்னதான் நடந்திருக்கும்? இந்த ஜான்வி ஒரு சாதாரண பெண்மணி தான். ஒரு பெண் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதுதான் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவ ஒரு புதிரா இருக்கா. இப்ப ஜான்வி உயிரோட இருக்காளா இல்லையா? சஞ்சய்க்கு ஜான்வியோட திருமணத்தை பத்தி தெரிஞ்சதால அவளை கொண்டு இருப்பானா, இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமா? ஜான்வி வேட்டையாடப்பட்டிருக்காளா, இல்ல இது விளையாட்டா? ஜான்வி மும்பைக்கு வந்திருக்கானா, அப்போ சஞ்சய் எங்க இருக்கான்? சரி, ஜான்வி மும்பைல இருந்தானா சஞ்சய் மனைவியை கொன்னதை ஏன் கன்ஃபஸ் பண்ணணும்? போலீஸ் கிட்ட நிறைய கேள்விகள் இருந்துச்சு, ஆனா அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. சார், இவன் கையில தான் ஜான்வியோட போன் இருந்தது. என்ன விஹான், ட்ரிப் எப்படி இருந்தது? போலீஸ் ஃபோன் பண்ணாங்க. நீ உங்ககிட்ட என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லல. நீங்க எவ்வளவு நாள் தான் போய் சொல்லுவீங்க? என்னடா சொல்ல வர? உலகத்தையும் போலீஸையும் நீங்க ஏமாத்தலாம். அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா நம்ம 2 பேருக்கும் தெரியும் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது. வேற எந்த வழியும் இல்லையா? இந்த பணத்தை வச்சுக்க. விஹானை பத்தி நம்ம யோசிக்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் மனநிலை கொஞ்சம் சரியில்லை. இங்க பாரு ஜான்வி, இனிமே திரும்பி வர முயற்சி பண்ணாத. வந்தன்னு வை. நீங்க தானே அம்மாவை வீட்டை விட்டு விரட்டினீங்க. ஆனா நீங்க என்னடான்னா என்னையே கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. என்னால அம்மா வீட்டை விட்டு போன மாதிரி. அப்படிலாம் எதுவும் இல்லை விஹான். உலகத்துக்கு என்ன தெரியுமோ அதான் உண்மை. நீ போலீஸ் கிட்ட எதையும் சொல்லாத. ஒரு விஷயம் கேட்கவா? மம்மி உங்களை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாங்களா? ஓகே மேடம், எனக்கு ரூம் வேணும், கிடைக்குமா? கிடைக்கும் மேம். ஒரு நாளைக்கு 600 rupees. உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணும்? அது தெரியாது. கடவுளே, என் விஹானை நீ தான் காப்பாற்றணும். ஹலோ. சார், நீங்க பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தீங்க. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, போய் சொல்லாத. போன் எங்க கிடைச்சது? எப்படி கிடைச்சது? எனக்கு மும்பைல ஒரு ட்ரெயின்ல கிடைச்சது. உண்மையை சொல்லு. அதை எடுத்து நான் ஏன் சிம்மா போட்டுக்கிட்டேன் மேடம். அப்படியா? இங்க பாரு, இவங்கள பாத்திருக்கியா? இல்ல இல்ல மேடம். இல்லையா? பார்த்தது இல்லையா? சார், இவனை கவனிங்க. மேடம் வேணாம் சார். சார் சார், அவங்க 2 பேரோட ஃபோன் ரெக்கார்டில் இர்ரெகுலராக எதுவும் இல்லை. மும்பையில் சஞ்சயும் ஜான்வியும் இருக்கிற இடமும் எதுன்னு தெரியல. இவங்களை நம்மளால ட்ரேஸ் கூட பண்ண முடியல. எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது? சார், மும்பைல சஞ்சய் திரிபாட்டின்னு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையுமே என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். ஏண்டா?
நாங்க இங்க புதுசா வந்திருக்கோம். நானும் எங்க அப்பாவும் அதோ அந்த வீட்ல தான் தங்கி இருக்கோம். அப்படியா? சரி, உன் அம்மா? அவங்க வருவாங்க. என்ன இதெல்லாம்? ஆளுக்கு எங்க இருக்கான்? 2 மணி நேரமா வெயிட் பண்றேன். என்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், நான் அலோக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். தலை வலியும் இருக்கு. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு லைன் கிடைக்கல. இன்னைக்கு தான் அவனுக்கு லேட் ஆகிருக்கு. இதே தான் சொல்றேன். 2 மணி நேரம் வெயிட் பண்றேன். என்னாச்சு? என்ன விஷயம்? வெளியில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் ஏன் செஷன் ஆரம்பிக்கல? சார் ப்ளீஸ். அது சார், ஆலோக் இன்னும் இங்க வந்து சேரல. கால் பண்ணி பார்த்தா காலும் போக மாட்டேங்குது. அவனும் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலையே. ஹலோ, சரி, நாங்கள் இப்போவே வரோம். நம்ம கான்பூருக்கு கிளம்பி ஆகணும். அந்த சேனலில் வேலை செய்கிற பையன் அலோக், அவனோட பாடி கிடச்சிருக்கு. இட்ஸ் அ மர்டர். சுஷ்மா, நீ சஞ்சய் ஜான்வி ட்ராக்கிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. என்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் எனக்கு அப்டேட் பண்ணு. அப்புறம் இன்னொன்று, டாக்டர் அனுஜ் அப்புறம் அவங்க பையன் விஹான், அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே சார். போலாம். சொல்லு சொல்லு. சரி, உன்னோட ஸ்டுடியோல நீ என்ன மாதிரி வேலைங்க பார்த்துக்கிட்டேன்னு ஒழுங்கா சொல்லு. சொல்லுடா. சஞ்சய் திரிபாட்டியும் ஜான்வி திரிபாட்டியும் யாரு? உன் ஸ்டுடியோக்கு ஒருத்த வரான், கொலை பண்ணதான் அவனே சொல்லிட்டும் போறான். அப்புறம் உன்னோட ஸ்டுடியோல வேலை பார்க்குற பையன் அலோக், அவனை நீ என் கண்ணு முன்னாடி கொண்டு வர. இப்போ அவனையும் யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க, ஆனா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்கிட்ட சொல்ற. நீ சஞ்சய் திரிபாட்டி ஜான்வி திரிபாட்டி எங்கன்னு உனக்கு தெரியாது. அவங்கள பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அவங்க எங்க இருக்கான்னு தெரியாதுங்கிற. சொல்றா. என்ன சார் நீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். உனக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் விதவிதமா பொம்பளைங்க தேவைப்படுதுன்றது எனக்கு நல்லா தெரியும். மொத்த ரகசியமா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? என்ன சார் சொல்றீங்க? இது எல்லாமே வதந்தி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. ஷாம், இது வரைக்கும் நீ தில்லுமுள்ளு பண்ணி எப்படியோ உன்னை காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. நிறைய புடவைங்களை விளம்பரம் பண்ணியும் வித்தாச்சு. உன்னோட திருட்டுத்தனம் மட்டும் வெளியே வந்ததுன்னு வை, அப்புறம் நீ கைதிங்க ட்ரெஸ் தான் விற்கணும். அதுக்கு நான் உன்னதான் மாடலிங்கா நிக்க வைப்பேன். ஜாக்கிரதையா இரு. சார், நான் சொல்றத நம்புங்க சார். நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த கேஸ் ரொம்ப தலையை சுத்துது. அலோகோட மர்டர் டீடைல்ஸ் ஃபுல்லா எடுங்க. அவன் எங்க போனா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, யாரை பார்த்தா, யாரை எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா, டீடைல்ஸ் மொத்தமா எனக்கு வேணும். ஐ வாண்ட் இட் நவ. ஓகே சார். ஜான்வி, எனக்கு தலையே சுத்துது. இப்பெல்லாம் டியூஷன்ல ரொம்ப லேட் ஆயிடுது. ஈவினிங் ஆகுது. சரி, ஒரு நிமிஷம். அவனை பத்தி நீ என்ன நினைச்ச? நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, சொல்ல. நான் சொல்ல மாட்டேனா சொல்ல மாட்டேன். இந்தாங்க லட்டு. இது எது கண்ணா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2 எடுத்துக்கவா? வேண்டாம் வேண்டாம், 3 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நீங்களே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நான் எங்க போகணும்னு கூட எனக்கு தெரியல. எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. அப்பா உயிரோட இருந்தா விஷயமே வேற. அப்பாவும் என்னை புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரா? எவ்வளோ அன்பா என்னை வளர்த்திருந்தாரு. அனுஜ் இதை கேட்க தயாரா இருப்பானா? அதோட என் விஹான், என்னோட பையன், அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ? யாருக்கு நான் என்ன பதில் சொல்ல? நான் எங்க தான் போக? சொல்லுங்க மேடம், நீங்க இன்னைக்கு ரூம் காலி பண்ணியாகணும். ஏன்னா 10 நாளா பேமெண்ட்டே பண்ணல. ஜான்வி, 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 என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இதெல்லாம் எப்படி நடந்தது? இங்க பாரு, நான் தான். என்ன தெரியலையா உனக்கு? சஞ்சய். சஞ்சய்? ஆமா, நான் தான் சஞ்சய். உனக்கு என்னாச்சு இப்படி இருக்க?
சரி சரி, நீ என் கூட வா. சரி சரி, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லு. சஞ்சய், நீ இங்க என்ன பண்ற? நீ வெளியூர் போயிருந்தல்ல? எல்லாத்தையும் நான் நிதானமா சொல்றேன். கடவுள் புண்ணியத்துல நீ கிடைச்சிட்ட. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வா போலாம். சார், மும்பைலேருந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்தது. சஞ்சய் திரிபாதி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். அங்கே ஒருத்தன் சஞ்சய் மாதிரியே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஹேய், எங்க போற? யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. இந்த மொபைல்ல உங்க 2 பேர் போட்டோவும் இருக்கு. வெளியில போய் ஏதாவது சொன்ன அப்புறம் மொத்த உலகமும் பார்க்கும். இப்ப போய் உன் பொண்டாடிக்கு காட்டுறா. வா ஜான்வி. ஜான்வி, இங்க பாரு. நம்மளால யார்கிட்டயும் இதை பத்தி பேச முடியாது. என் அப்பா என்ன கொன்னுடுவாரு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அப்பா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மளதான் குறை சொல்லுவாங்க. நான் சஞ்சய் கிட்ட பேசி பாக்குறேன். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகே. சார், சஞ்சய் திரிபாதி கொஞ்ச நாளாவே வெளிநாட்டுல தான் இருந்திருக்காரு. லெபனான் நாட்டுல சார் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க்கரா இருந்திருக்காரு. அங்க ஒரு விசா கேஸ்ல அவர் மாட்டிட்டு இருந்திருக்காரு. அதனால இந்தியாவுக்கு அவரை டிபோர்ட் பண்ணிருக்காங்க. அவரோட பாஸ்போர்ட்ல மும்பையோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு சார். நான் டீமோட அங்கதான் சார் போயிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே சார். சார், ஆலோக்கோட கால் ரெக்கார்ட் படி சஞ்சயும் ஜான்வியும் அதிகமாக பேசிக்கவே இல்லை. ஆனால் ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு தான் அதிகமாக கால் பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்பர்? பாராட்டுறேன் பூனம் மேடம். எல்லாரும் முன்னாடியும் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள். ஆனால் எங்களால் தான் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப தந்திரமாக செயல்பட்டுருக்கீங்க. இப்போ பேசுங்க. இந்த கதையில் எவ்வளோ கொலை இருக்குது? எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க? சத்தியமாக நான் யாரையும் கொலை பண்ணலை சார். எனக்கும் ஜான்விக்கும் வெறும் 16 வயசு இருக்கும். அப்போ ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். அப்போது உங்களுக்கு டென்ஷன் வேணாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, இது கண்டக்டரோட ஃபோன். நான் இதை திருடிட்டேன். இதிலிருந்து எல்லா ஃபோட்டோஸும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இதில் உண்மை என்னன்னா, அவன் அந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணவே இல்லை. அவனுடைய மனநலம் மிருகத்தனமாக இருந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு வந்து பிரேக்கப் பண்ணிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஜான்வியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்கள் லைஃப்பில் நாங்கள் பிஸியாக இருந்துட்டோம். அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி சஞ்சய் திடீர்னு ஒரு நாள் பூனம், பூனம், என்ன தெரியலையா? சஞ்சய், அது சரி. என் நிலைமைய பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டியா? அது லைஃப்ல கொஞ்சம் டவுன்ல இருக்கேன்.
வெளிநாடு போயிருந்தல அங்கேருந்து நான் டிபோர்ட் ஆயிட்டேன். என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை. ஆனா பூனம், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவர் உண்மையிலேயே அப்பா இல்ல. அதோட ஜான்வி எங்க அம்மா இல்ல. சஞ்சய் என்ன திருட சொல்லுவா. நாங்க 2 பேரும் மும்பையில நடுத்தெருவில் சந்திச்சோம். எனக்குன்னு யாருமே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் ஜான்வி அம்மா கிடைச்சாங்க. அவங்க நிறைய அன்பு கொடுத்தாங்க. இப்ப சஞ்சய் எங்க இருக்கான்? அப்புறம் உன்னோட ஜான்வி மம்மி அவங்களும் எங்க இருக்காங்க? அப்புறம் நான் மும்பையை விட்டே போயிட்டேன். இங்க கான்பூருக்கு வந்துட்டேன். அவன் என்னை தேட மாட்டான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு 1 மாதத்துக்கு முன்னாடி ஜான்வி என் ஆஃபீஸ்க்கு வந்தா ஒரு ப்ராடக்டோடைய டெமோ காட்டுறதுக்கு. இல்லை இல்லை, இந்த லைன் சரியா இல்லை, நான் சொல்லிடுறேன். இதை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஜான்வி? பூனம் நீயா? என்ன, நீ சஞ்சய கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஜான்வி, இதுதான் உண்மை. மேடம், நான் வேற ஏதாவது சொன்னா அந்த சஞ்சய் என்ன உயிரோட கொன்றுவான். உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு சஞ்சய்க்கும் ஜான்வி மம்மிக்கும் பெரிய சண்டை நடந்தது. பூனம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ தான் அனுஷ்க்கு போட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்புனியா? அதனாலதான் என் வீட்டையும் என் மகனையும் விட்டுட்டு வந்தேன். ஜான்வி, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டதா அன்னைக்கு நீ சொன்ன. அப்புறம் இது என்ன? இத பத்தி சொல்ல கூட வெக்கமா இருக்க. இன்னைக்கு இதை எனக்கு அனுப்புனவன் நாளைக்கு வியானுக்கு அனுப்புனா என்ன பண்றது? சஞ்சய், நீ என்னை விட்டு போயிட்டல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பண்ண? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் தப்பா? நீ ஒரே ஒரு தப்பு தான் பண்ண. நான் உன்னை மனசார விரும்பினேன், அதுவும் மனசார. எப்போ நான் திரும்பி வந்தனோ அப்ப எனக்கு பணம் தேவைப்பட்டது. பயந்து போய் உன் புருஷன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நீ இலவசமா கிடைச்சிட்ட. நீ வா என் கூட, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. கையெடு சொல்றல. அப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிட்டான். அப்புறம் நாங்க அந்த வீட்டை விட்டுட்டோம். அப்புறம் கான்பூர்ல வேற ஒரு வீட்டுல நாங்க 1 மாசம் தங்கி இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அவ என்ன ட்ரெயின்ல ஏறி உட்கார சொன்னா. மம்மியோட மொபைலையும் கொடுத்தா. என்கிட்ட சொன்னா ட்ரெயின்ல விட்டுடுனா. நானும் மொபைலை விட்டுட்டு மும்பைக்கு வந்துட்டேன், என்னோட பழைய வீட்டுக்கு. இப்போ சஞ்சய் எங்க இருக்கான்? அவ இங்கதான் மும்பைல இருக்கா. இங்கதான் ஒளிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொல்றீங்க? அவன் எப்படி திடீர்னு வந்து ஒத்துக்கிட்டான்? என்ன, நீ தான் ஜான்வி கிட்ட சொன்னியா? அவளுக்கு நடந்தது உனக்கு நடக்கணுமா? நீ ஜான்வியை என்னடா பண்ண? இங்க பாரு சஞ்சய், என்கிட்ட அதிகம் பணம் இல்ல. ஆனா நான் பணம் கேட்டனா? எனக்கு ஒரு வேலை வேணும். எவ்வளவு நாள் தான் இதே பண்ணிட்டு இருக்கிறது? எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். ஏதாவது பண்ணி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துரு. நீ ஒரு வேலை பண்ணு, சண்டே என்னுடைய ஆஃபீஸ்க்கு வா. அங்க ஆடிஷன் வச்சிருக்கோம். நான் உனக்காக ஏதாவது பண்றேன். அப்புறம் நான் என்னுடைய தம்பி மாதிரி இருக்க ஆலோக்கோடைய ஹெல்ப் கேட்டேன். அதோட ஆலோக் கிட்ட என்னுடைய பிரச்சனையை பத்தி சொல்ல வேண்டி வந்தது. அப்புறம் நாங்க 2 பேரும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து உங்க பாஸ் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. ஆரம்பிக்கலாம். கம் ஆன். நான் ரெடி. ஓகே, கேமரா ஆன் பண்ணு. ரெடி சார்? யா. ஆக்ஷன். நான் சஞ்சய் திரிபாட்டி. நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆஃபர். 5 பனாரஸ் சில்க் சாரி கொண்டு வந்திருக்கேன். அதோட இந்த சாரி உங்களுக்கு கிடைக்கிறது ஜஸ்ட் 999 ரூபாய் மட்டும்தான். ஓகே, கட். என்ன சார், அருமையான ஷாட். ஏய் ஷாம், இதை பாரு. இங்க மலிக் சார் ஃபோன் பண்ணாரு. இப்ப இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். இப்ப சொல்லு, ஜான்வி என்ன பண்ண? அவ எங்க இருக்கா? ஒருவேளை நீ அவளை கொலை பண்ணிட்டு எங்கேயாவது தூக்கி போட்டுட்டியா? சொல்ல போனா உனக்கு வேற எதுவுமே பண்ண தெரியாதே. உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு உண்மை வேணுமா? அப்புறம் சஞ்சய் தைரியத்தோட சொன்னான், ஜான்வி அவன் தான் கொலை பண்ணான்னு. முதல்ல அவளோட போட்டோவை அவன் ஹஸ்பண்டுக்கு அனுப்புனேன். அதுக்கப்புறம் பணத்தை கறந்தேன். அதோட என் மனைவி ஜான்வியை கொலை பண்ணிட்டேன். ஆனா கேமரா ஆன்ல இருந்த விஷயம் சஞ்சய்க்கு தெரியாது. அப்புறம் ஆலோக் உங்ககிட்ட வந்து பொய் சொன்னான். அது எனக்காக. நீங்க 2 தப்பு பண்ணியிருக்கீங்க. முதல் தப்பு,
16 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அதனால தான் ஜான்வி இப்போ செத்துருக்கா. உங்களோட இந்த பாதி உண்மையின் மூலமா உங்களோட தம்பி அலோக் கொலை செய்யப்பட்டிருக்கான். சொல்லு. உண்மையா சொல்லணும்னா இப்போ நான் அவளை லவ் பண்றேன். லவ் பண்ணிட்டு அவளை கொல்லுவியாடா? உன்னை நம்பி உன் கூடவே ஒருத்தர் இருந்தானே, அவங்க எது என்னாச்சு? யாரு? பிரிக்கா? அட அந்த கிறுக்கு பையன் பாய்லர் பக்கத்துல பிறந்தும் அவன் தப்பிச்சிட்டான். அவன் சாக மாட்டான். எவன் போட்டோ எடுத்தோன்னு அவனை கொன்னுட்டேன். அணுக்க நான் தான் கொன்னேன். உனதான் மிச்சம். அவளையும் கொன்னுடுவேன். இன்னைக்கு பயந்துதான் வாழ்க்கையை நடத்துறாங்க. தயக்கம் இல்லாம தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்தினா அவளுக்கு பேர் அதிக பிரசங்கி. சாதாரணமா பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையில அனுஜ் மாதிரி ஆளுங்க தான் கிடைப்பாங்க. அவன் உங்களை பேச விடாம அடக்கி ஆளணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா ஒரு பெண் எதுக்காக ஒரு ஆணை நம்பியே வாழணும் சொல்லுங்க? அவனையே சர்வம்னு நினைக்கிறாங்க. எல்லார விடவும் பெண் தான் தைரியசாலி. அவளால முடியாததில்ல. எல்லா பெண்களுக்கும் நான் இததான் சொல்லுவேன், உங்களோட சக்தியை புரிஞ்சுக்கோங்க, எண்ணத்தை மாத்துங்க. அடுத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க நம்புங்க. ஓகே, நான் உங்க திவ்யங்கா திரிபாட்டி தஹியா. உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். நீங்க பாருங்க கிரைம் பெட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.